Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல 4 ஒயர் ஆம்லா நாட் 4 ஒயர் குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க போறோம். 4 ஒயர் குண்டுமல்லி நாட் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மொட்டு மாதிரி இருக்கும். ஆனா ஆம்லா நாட் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு நாட்டு போடுறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிகினரா இருந்தீங்கன்னாக்கா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான். இப்போ இந்த நாட் போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். 4 ஒயரும் வந்துட்டு ஒரு அடி வரைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டாவது ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இந்த ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த 2 ஒயர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மூணாவது ஒயர் இதையும் சரிசமமாக மடித்து 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி வைக்கணும். இந்த அந்த ஒயரையும் பாருங்கள் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒன்றா மிக்ஸ் ஆகக்கூடாது. இப்போ 4வது ஒயரை இப்படி டைட்டாக வச்சுருக்கேன். 4வது ஒயர் சரிசமமாக வச்சு இந்த மாதிரி டைட்டாக வச்சுருக்கேன். 4 ஒயர் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், ஒன்றா சேர்ந்தாக்கா நமக்கு குழப்பமாக இருக்கும். இப்போது 3 லூப் இந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இந்த லூப்போட இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வர இந்த ஒயர் வந்துட்டு இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கணும். ஓகேவா? ரைட் சைடு இந்த ஒயர் எடுத்து இந்த மேல் பக்கம் சும்மா வைக்கணும். எந்த லூப்லேயும் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒயரை எந்த லூப்லேயும் போடக்கூடாது. இந்த ரெண்டாவது ஒயர் இந்த ஒயர் இதுவுமே பின்பக்கம் சுற்றி வர ஒயர் இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கணும். இந்த ஒயரை இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும், அதாவது ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். இப்போது இந்த மூணாவது ஒயருக்கு பாருங்கள், இதுவுமே பின்பக்கம் சுற்றி வர ஒயர் இந்த ரைட் சைடு எடுத்து 2 லூப்பில் போடணும். 3வது ஒயரை 2 லூப்லேயும் போடணும். இந்த மாதிரி போடும்போது இந்த ஒயருக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? அப்படி இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயருக்கு இல்லையா, இந்த ஒயருக்கு உள் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நாட்டு சரியாக வராது. நாட்டு தப்பாக வரத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ஒயருக்கு மேல் பக்கம் போட்டாச்சு. இப்போது இது 4வது ஒயர் இங்கே டைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை 3 லூப்லேயும் போடணும். 1 2 3 லூப்பில் போடணும். இதே மாதிரி தான் போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஒயருக்கு வெளிப்பக்கத்துலேருந்து போடணும். இதே மாதிரி இந்த 3 லூப்லேயும் போட்டுட்டு ஒரு ஒயராக பிடிச்சி இழுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஒயர் ஆம்லா நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 ஒயர் ஆம்லா நாட் போடுங்க. 3 ஒயர் ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த விதவிதமான நாட்ஸ் போடுறதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனாக்கா மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். நிறைய விதமான நாட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சாதாரண ஆம்லா நாட்டை, அதாவது 3 ஒயர் ஆம்லா நாட்டை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நம்ம பேஸ்கெட் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 4 ஒயர் ஆம்லா நாட்டு வச்சு குட்டியாக ஒரு கூட போட்டிருக்கேன், பிகினர் பின்னி பழகிறதுக்காக. இந்த வீடியோட லிங்க்கும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 4 ஒயர் குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த குண்டுமல்லி நாட் போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். இதுவுமே வந்துட்டு ஒரு அடி வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக மடிக்கிறேன். ரெண்டாவது ஒயரையும் இப்படி மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இந்த ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறேன். ஆம்லா நாட் போடுற மாதிரியே தான் இப்போது 3வது ஒயரையும் இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி போடுறேன். இப்போ 4வது ஒயரில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, ஆம்லா நாட் போடும்போது 4வது ஒயரை டைட்டாக வச்சோம் இல்லையா, ஆனால் இந்த ஜாஸ்மின் நாட் போடும்போது இந்த 4 லூப்பும் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த குண்டுமல்லி நாட் நமக்கு வரும். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த ஒயர்லாம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கலந்துருச்சுனாக்கா எந்த ஒயரை எந்த லூப்பில் போடணும்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாட் நமக்கு சரியாக வராது. இந்த 4 ஒயரையும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் ஆம்லா நாட் போடுற மாதிரியே தான், ஆனால் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் வந்துட்டு நம்ம ரைட் சைடு எடுப்போம் இல்லையா, ஆனால் வந்துட்டு இந்த ஒயரை வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்து நம்ம எடுப்போம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆம்லா நாட்டில் ஃபஸ்ட்டு ஒயரை சும்மா மேல் பக்கம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, ஆனால் குண்டுமல்லி நாட் போடும்போது பின்னாடி சுற்றி வர ஒயர் இந்த மாதிரி இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த திருமண ஒயர் லெஃப்ட் சைடு எடுத்து இந்த ஒரு லூப்பில் நம்ம போடணும். ஆனால் ஆம்லா நாட்டில் சும்மா மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருப்போம். குண்டுமல்லி நாட்டில் ஒரு லூப்பில் போடணும். இந்த ஒயரும் பின்னாடி சுற்றி வர ஒயர் லெஃப்ட் சைடில் இருந்து இப்படி எடுத்து 2 லூப்பில் போடணும். அதாவது 2வது ஒயரை 2 லூப்பில் போடுறோம். அப்புறம் 3வது ஒயரும் பின்னாடி சுற்றி வர ஒயர் இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடில் இருந்து எடுக்கணும். எடுத்து 3 லூப்லேயும் போடணும். இந்த லூப்பில் போடும்போது பாருங்கள், இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு இப்படி மேலே இந்த மாதிரி லூப்பில் போடணும். அப்படி இல்லாமல் இந்த ஒயருக்கு பின் பக்கத்தில் இருந்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட் வந்துட்டு சுத்தமாக சரியாக வராது.
அக்கா எனக்கு குண்டுமல்லி நாட் எத்தனை முறை போட்டாலும் சரியாக வர மாட்டேங்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. இதுதான் காரணம். இந்த மாதிரி இந்த லூப்பில் போடும்போது ஆல்ரெடி உள்ளே இருக்கு இல்லையா லூப்பில், அந்த ஒயருக்கு வெளியே இருக்கணும். ஓகேவா? இப்போது 4வது ஒயர், இந்த 4வது ஒயரும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடில் இருந்து இப்படி எடுத்து 4 லூப்லேயும் போடணும். 4வது ஒயரை 4 லூப்லேயும் போடணும். இந்த மாதிரி போடும்போது ஆல்ரெடி லூப்புக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஒயருக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஒயருக்கு பின் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா நாட் சரியாக வராது. ஓகேவா? இப்போது ஒரு ஒயரையும் பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி நாட் டைட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஒயர் குண்டுமல்லி நாட்லேயும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். ஜாஸ்மின் நாட் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம், இல்லைனா நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாட்டு நீங்கள் போட்டு பழக போகிறீங்கன்னாக்கா ஒரு முறை போட்ட உடனே வரலனாக்கா விட்டுறாதீங்க. ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நாட் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் மினி பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் நிறைய குட்டி குட்டி பாஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்குது. குட்டி பாஸ்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பாஸ்கெட் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் குண்டுமல்லி நாட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. கூடையோட கைப்பிடியெல்லாம் எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.